ஜெய் ஸ்ரீராம். சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த மாதத்திலே பொதுவாக ஆன்மீக மாதம் என்று சொல்லுவார்கள். அதிலும் சுந்தரகாண்டம், கம்பராமாயணத்திலே வருகிற சுந்தரகாண்டத்தை படித்தாலோ அல்லது அந்த பாடல்களை கேட்டாலோ அல்லது அதனை மனப்பாடம் செய்தாலோ மிகப்பெரிய புண்ணியம், வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களெல்லாம் நீங்கிவிடும் என்று பலாயிர ஆண்டுகளாக ஒரு நம்பிக்கை மக்களிடையே இருக்கிறது. கம்பராமாயணத்திலே அழகான பொருள் பொதிந்த தமிழ் பாடல்கள் நிறைய இருக்கின்றன. நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டோம். இப்போ சட்டம் ஒரு பார்வை என்கின்ற இந்த யூடியூப் சேனலிலே இது போன்ற ஆன்மீகம் கலந்த இலக்கிய விஷயங்களையும் கொடுக்கலாம் என்பது என்னுடைய நோக்கம். அந்த வகையிலே நான் ஏற்கனவே போட்ட ஒரு வீடியோ நிறைய பேர் பார்த்திருக்கிறீர்கள். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 30 நாட்களும் ஒவ்வொரு வீடியோவும் போடலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு பிறகு உங்களை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன், இந்த மார்கழி மாதம் என்பதனாலே. ஆக இந்த சுந்தரகாண்டத்தை நீங்கள் பார்த்தாலும் அல்லது அதை கேட்டாலும் அல்லது அதை படித்தாலும் உங்களுக்கு நிச்சயம் புண்ணியம் நிறைய கிடைக்கும். எல்லா வளமும் பெற்று நீங்கள் நன்மைகள் பல பெற்று வாழ்வீர்கள் என்று நான் மனமாற இறைவனை வாழ்த்தி இந்த பாடலை இன்றைக்கு சொல்லுகிறேன். அனுமன் இலங்கையை நோக்கி பறந்து செல்லுகிறார். அது எப்படி பறந்து செல்லுகிறார் என்றால், விண்ணவரேத்த வேத முனிவர் வியந்து வாழ்த்த மன்னவர் இறங்க செல்லும் மாருதி மனம் உள்கூற அண்ணல்வாள் அரக்கனை அமுக்குவாம் இன்னும் என்ன கண்ணுதல் ஒழியச் செய்யும் கைலையுங்கிரியும் ஒத்தான் அப்படிங்கிறார். எப்படின்னா, அதாவது ராவணன் கைலாய மலையையே தூக்குறப்ப சிவபெருமான் மற்றும் தேவகணங்கள், பார்வதி தேவி இவங்க எல்லாம் கொஞ்சம் அஞ்சி நடுங்கிறாங்களாம். இப்போ ராவணனுக்கு இவ்வளோ தைரியம் வந்துருச்சு சிவபக்தன் என்கின்ற காரணத்தினாலே இது மாதிரி சில மிஸ்சீவியஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாரே. என்ன துஷ்யந்த் ஸ்ரீதர் மாதிரி பேசுகிறீங்களா? இது மாதிரி சில தவறான செயல்களிலே இந்த ஆணவத்தினாலே அனுமன் கைலாய மலையே தூக்குறாரே அப்படின்னு லேசா சிவபெருமான் தன்னுடைய கட்டை விரலாலே, பெருவிரலாலே லேசா அமுத்துறப்ப அந்த கைலாய மலை இருக்கு பார்த்தீங்களா, அது ராவணனை அமுத்துச்சான். உடனே ராவணன் ரொம்ப சாமகானம் பாடி, ஐயையோ இந்த மாதிரி கஷ்டம் வருதே அப்படின்னு சொன்னே அவனுடைய கஷ்டத்தை பார்த்து சிவபெருமான் தன்னுடைய அந்த பெருவிரலை எடுத்தார் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கைலாய மலை இன்னும் ஒரு முறை ராவணனை நான் அமுக்குகிறேன் என்று சொல்லி அனுமனினுடைய வடிவத்திலே பறந்து போகிறது அப்படின்னு இந்த பாடலை கம்பராமாயணத்திலே கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அழகாக வகுத்துள்ளார். அடுத்து, வருந்தேன் அதியின் துணை வானவன் வைத்த காதல், அருந்தேன் இனியாதும் என்னாசிர் நிரப்பினல்லால், பெருந்தேன் பொலிசாரா நின்னன்பு பிணித்த போதே, இருந்தேன் நுகர்ந்தேன் இதனினும் ஈங்கினி ஈவதுண்டோ. அடடா அடடா, இந்த பார்த்தேன் சிரித்தேன் அப்படின்னு கண்ணதாசன் இந்த பாட்டு எழுதுவார். அது இதை பார்த்து தான் எழுதினார். என்னன்னா, அப்போ அவர் கடலில் பறந்து போயிட்டு இருக்கிறப்ப மைனாக மலை என்கின்ற ஒரு மலை எழுந்து அந்த அனுமனை தடுத்து என்னுடைய சிகரத்தின் மேல் அமர்ந்து நான் கொடுக்கிற அந்த விருந்தினை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்று மைனாக மலை வந்ததாம். அப்ப அனுமன் அவர்கிட்ட சொல்றாராம், வருந்தேன் அது என் வானவன் துணை, வருந்தேன் அது என் வானவன் துணை. அதாவது என்னுடைய ராமபிரானுடைய அந்த துணையின் காரணமாக நான் வருந்தேன், அருந்தேன் இனியாதும் என்னாசை நிரப்பினல்லால். அதாவது சீதா பிராட்டியை பார்க்கணுங்கிற என்னுடைய ஆசை நிறைவேறும் வரை இனி எதையுமே நான் சாப்பிட மாட்டேன். அருந்தேன் இனியாதும் என்னாசை நிரப்பினல்லால், பெருந்தேன் பொலிசாரா நின்னன்பு பிணித்த போதே, இருந்தேன் நுகர்ந்தேன் இதனினும் ஈங்கினி ஈவதுண்டோ அப்படின்னு கம்பர் தன்னுடைய வரிகளிலே சொல்லுகிறார். உன்னுடைய அன்பு என்கின்ற அந்த பெரிய தேனை நான் நுகர்ந்தேன் மைனாமலையே, நீ விலகி எனக்கு வழிவிடு என்று சொல்லுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஆகவே இதனுடைய சிறப்பை நாம் கேட்டு புண்ணியத்தை பெறுவோம் என்று கூறி நன்றி,
வணக்கம். வழக்கறிஞர் குணசேகர்.